هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند حلول الحادث الأعمام. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு இரவிலே லைலத்துல் ஜும்ஆ, லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்தான ஒரு இரவு, ஜும்ஆவுடைய இரவு. அந்த இரவிலே நாம் எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பல மாதங்களுக்கு பிறகு, நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம், உங்களது அன்பு முகங்களை எல்லாம் நேரிலே பார்த்து சந்தித்து உங்களுக்கு முன்னிலையில் உரை நிகழ்த்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மௌன ஷரீஃபை ஓதி நிறைவு செய்து துஆ செய்த பிறகு இப்பொழுது வழிமார்களை பற்றி, அவர்களின் சிறப்புகளை பற்றி பேசுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கைக்கும் மரியாதைக்குரிய உஸ்தாத் அவர்கள் மற்றுமுள்ள இந்த சூறாவுடைய நிர்வாகிகள், தலைவர் மற்றுமுள்ள ஏஜேகே எல்லோரும் மிகுந்த உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வழிமார்களின் மீது நமக்கெல்லாம் ஒரு மஹப்பத் இருக்கிறது. வழிமார்களை நாம் நேசிக்கிறோம், வழிமார்களை நாம் பிரியப்படுகிறோம். இதை சொல்வதில் நாம் பெருமை அடைகிறோம். அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடு தான்
இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பாரம்பரியமாக தொண்டு தொட்டு நாம் நடத்தி வருகிறோம். வழிமார்களை பிரியப்படுவது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. வழிமார்களை நேசிப்பதற்கும் கூட ஒரு தகுதி வேண்டும், ஒரு பாக்கியம் வேண்டும். சையதுனா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து நாம் எல்லாம் அறிந்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பல்க் நாட்டினுடைய பேரரசராக இருந்தவர்கள் தங்களது ஆட்சியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு, உதறிவிட்டு, துறந்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, நெருக்கத்தை அடைவதற்காக வெளியே கிளம்பியவர்கள். கொஞ்சம் யோசிக்கணும். நாம் எல்லாம் ஒரு சின்ன வியாபாரத்தை கூட சாதாரணமாக விட்டுவிட மாட்டோம். ஒரு பெரிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகம், கவர்மெண்ட் ஆபீசராக இருக்கிறனா அந்த பதவியை திறந்து விடுவோமா, விட்டு விடுவோமா? மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்து நம்மகிட்ட இருக்குது, கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில். அந்த சொத்துக்களை எல்லாம் நாம் விட்டு விடுவோமா? சீக்கிரமாக அதை திறந்து விடுவோமா? மனஸ்தம் வருமா? மனசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? யார் என்ன சொன்னாலும், அப்படி ஒரு நிர்பந்தம் வந்தாலும் மனசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? சகித்துக் கொள்ளுமானா சகித்துக்கொள்ளாது. ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசர் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய சுல்தான், அந்த நாடே அவருக்கு சொந்தம். அந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி சொத்துக்கள் அத்தனையும் அவருக்கு சொந்தம். சாதாரணமாக ஒரு பிஎம் மாதிரி அல்ல. ஜனநாயக நாட்டில் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை, பிஎம் சிஎம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அவங்களாம் கேள்விக்கு உட்பட்டவர்கள். மக்களால் கேள்வி கேட்கப்படுவதற்கு, அதற்கு பதில் சொல்வதற்குண்டான நிலையிலே இருக்கிறார்கள். சுல்தானை யாரும் கேட்க முடியாது. அவர் வச்சதுதான் சட்டம், அவர் போட்டதுதான் சட்டம். பவர்ஃபுல் இல்லையா? முழு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய அதிகாரத்தை விட்டுவிட்டு, அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை விட்டுவிட்டு ஒரு ஆள் அதை துறக்கணுமானா, அப்போ புத்திசாலியாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய ஒன்று கிடைச்சாதானே திறப்பாரு. அதை விட ஒரு பெரிய ஒரு செல்வம், பெரிய ஒரு ஆட்சி, பெரிய அதிகாரம் அவருக்கு கிடைச்சா தானே அதையெல்லாம் விட்டு விடுவார். ஒரு நாட்டினுடைய சுல்தானாக இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு பதவியாங்க. என்ன பேசாமல் இருக்கீங்க? சாதாரண பதவி இல்லை. எவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை? அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அவர் போகணுமானா, அப்போ அதை விட ஒரு சந்தோஷமான, அதை விட இன்பமான, அதை விட மகிழ்ச்சியான இல்லையா? ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அப்படின்னு போகிறா. அப்படி போனா பதிகாரங்க அப்படிதானங்க. ஒருத்தன் வந்து 50 ரூபாய் விடுறான் அப்படின்னா, 50 ரிங்கிட்ட விடுறான்னா குறைஞ்சது அவனுக்கு 500 ரிங்கிட்டாவது கிடைக்கணும், அது ஒரு 100 ரிங்கிட்டாவது கிடைக்கணும். 50 ரிங்கிட்ட விடுறான் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னா விடுவானா? புத்திசாலி விட மாட்டான். அப்போ விடுறான்னு சொன்னா, அப்போ அதை விட ஏதோ ஒன்று அவருக்கு கிடைத்திருக்கிறது, கிடைக்கப் போகிறது இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த விலாயத் என்பது, அல்லாஹ்வுடைய வலியாக இருப்பது என்பது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது என்பது, அது எவ்வளவு பெரிய மகத்தான ஒன்று. ஆட்சியையே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு, அதிகாரத்தையே தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு, எல்லா சுகத்தையும், எல்லா இன்பத்தையும், எல்லா மகிழ்ச்சியையும் கூட வேண்டாம் என்று உதறிவிட்டு அவர் விலாயத்தின் பக்கம் செல்கிறார் என்றால், அப்ப அந்த விலாயத்து இதைவிட பெரிய அதிகாரம் மிக்கதுன்னு தெரியுதுல, இதைவிட பவர்ஃபுல்லான ஒன்று விளங்குகிறது அல்லவா? இதை விட ஒரு சுகமானது, இதை விட மகிழ்ச்சியானது, இதை விட இன்பமானதுன்னு தெரியுதா இல்லையா? நமக்கு தெரியல.
நம்ம போனால் தானே தெரியும், எதையும் பார்த்தா தானே தெரியும். ரொம்ப சிம்பிள். சீனி இனிக்குதா இல்லையா? இனிக்கும் அப்படிங்கிறத பாடம் நடத்த முடியுமா? நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்த முடியுமா? சீனி சர்க்கரை என்பது இனிப்பானது. அந்த இனிப்பை எப்படிங்க நான் உங்களுக்கு பயன் செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோதான் பயன் செய்ய முடியாது. சில விஷயங்களை பயன் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது வாயில போடணும். ஒரு சிம்பிள் வேலை, பேசவே தேவையில்லை. சர்க்கரை எடுத்து வாயில போட்டுட்டா இனிப்புனா என்னங்கிறது தானே ஆட்டோமேட்டிக்காக விளங்கிடுவோம் இல்லையா? இதை விட்டு போட்டு நான் பேன் செய்தா பேன் செய்யவும் முடியாது, பேன் செய்தாலும் புரியாது இல்லை. குழந்தை பொம்மையை வச்சு விளையாடுது, பொம்மை. அந்த பொம்மை தான் அங்கே உயிர், உலகமே அந்த பொம்மை தான். அது ஒரு 10 ரிங்கெட் இருக்கும், கூடுதலாக போனால் ஒரு 100 ரிங்கெட் இருக்கும். நீங்கள் ஒரு 10 பவுன் நகையை எடுத்து அது கொடுத்து அந்த பொம்மை தான் கேட்ட தருமா? தராது. ஏன்னா அந்த 10 பவுனில் அதுக்கு அதனுடைய அருமை, அதனுடைய விலை, அதனுடைய மதிப்பு அதுக்கு விளங்காது. அதுக்கு பொம்மை தான் விளங்கும். அதுதான் விலை மதிப்புள்ளதுன்னு விளங்கும் இல்லை. கல்யாணத்தை பற்றி, ஆண் பெண்ணுடைய சந்தோஷத்தை பற்றி சின்ன பிள்ளைக்கு சொன்ன புரியுமா? என்ன எதையாவது சொல்றான்னு. சில விஷயங்களை அனுபவத்தில் தான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும், வார்த்தையால் சொல்ல முடியாது, பேசுவதால் பயனில்லை. இந்த சப்ஜெக்ட் இருக்குத, இந்த விலாயத்து அவுளியாக்களை செலவு பற்றி சொல்ல சொன்னாங்க. விலாயத்து எவ்வளோ சிறப்பானது, அது எவ்வளோ மகத்தானது அப்படிங்கிறத பேசுவதனால் பயனில்லை. இதுக்கு சொல்லதான் இங்கே வந்தீங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. பேசுவதனால் பயனின்னு சொல்லவா இங்கே வந்தீங்க, அதுக்காக உங்களை கூப்பிட்டோம். இது எவ்வளோ மகத்தான ஒரு பேரின்பம் என்று சொன்னால், இது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்று சொன்னால், இது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் என்று சொன்னால் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, சொன்னால் புரியவும் முடியாது. அதை நீங்கள் அனுபவிச்சா தான் அது விளங்கும். அல்லாஹ் அந்த அனுபவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவான. எனவே தான் சொன்னாங்க இப்ராஹிம் நபிகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகத்தை, நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பேரின்பத்தை அரசர்கள் தெரிந்தால், ஆட்சியாளர்கள் அதை தெரிந்து கொண்டால், எங்களோடு வாளெடுத்து வேலெடுத்து வெண்சமர் போர் புரிவார்கள். எனக்கு தான் அப்படின்னு. இன்னைக்கு நாடுகளுக்கு மத்தியில் போர் நடக்குதா, யுத்தம் நடக்குதா இல்லையா? எதுக்கு? ஆட்சியை கைப்பற்றது தானே. அந்த ஆட்சியை கைப்பற்றினா அந்த நாடு நமக்கு வந்தா ஒரு எம்பி ஆனா என்ன ஆகும், ஒரு எம்பி ஆயிட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியவே தானே அந்த எலெக்ஷன்ல நிற்கிறான், செலவு பண்றான். மந்திரியானா பிஎம் ஆயிட்டா, அப்ப அது தெரிய போய்த்தானே சண்டைக்கு போட்டி நடக்குது, எலெக்ஷன் நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது இல்ல? அதே மாதிரி நாங்கள் இப்பொழுது எந்த பேரின்பத்திலே திளைத்திருக்கிறோம், நாங்கள் எந்த பேரின்பத்திலே மூழ்கி இருக்கிறோம் என்பதை அரசர்கள் தெரிந்து கொண்டால், நாங்கள் ஏதோ ஒரு அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஏதோ ஒரு பவர்ல நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஏதோ ஒரு சுகத்தில் இருக்கிறோம்னு தெரிஞ்சா ஜாலதூனா பிசுயூபி அவங்க சொல்றாங்க, வாளெடுத்து வேலெடுத்து வெண்சமர் போர் புரிந்து எங்களிடமிருந்து அதை கைப்பற்ற பார்ப்பார்கள். ஆனா இது போர் புரிந்து, அதாவது வாளெடுத்து இதை பிடுங்க முடியாது, கத்தி எடுத்து சண்டை செய்து இதை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தில் நாங்கள் இருக்கிறோம், பெரும் மகிழ்ச்சியிலே இருக்கிறோம், எல்லை இல்லாத பேர் ஆனந்தத்திலே இருக்கிறோம். ஆனந்தம்ங்கிறது எதுல இருக்குது? பணம் இருக்குது இல்லையா? நிறைய பணம் இருக்குது, அவருக்கு ஆனந்தம் வந்துடுமா, சந்தோஷம் வந்துடுமா? பெரிய பவர்ஃபுல் பதவியில போஸ்ட்ல இருக்கிற அவருக்கு ஆனந்தம் சந்தோஷம் வந்துடுமா? பிஎம்ஆ இருந்தா கூட சந்தோஷம் வந்துடுமா? அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, 1008 பிரச்சனை இருக்கும், டென்ஷன்ல இருக்கிற அவர் இல்ல. நமக்கு இல்லாத டென்ஷன் அவருக்கு இருக்கு. நாம நினைக்கிறோம் பதவியில தான் சந்தோஷம் இருக்குது, பணத்துல சந்தோஷம் இருக்குது, பவர்ல சந்தோஷம் இருக்குது. ஆனா அதையெல்லாம் அடைத்தவர்கள் சந்தோஷமா இருந்தார்களா? இந்த கொரோனாவில் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அல்ல நம்மளை விட்டு வச்சிருக்கிறான். அல்ல நம்ம பிடிக்க தெரியாதா?
அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான், உஷாராயிக்கோ. அதில் அவர் பெரிய மில்லினியர், ஐரோப்பாவில் வேர்ல்டு பேங்கினுடைய மிக முக்கியமான ஒரு முதலாளி. முதலாளின்னா அப்படி ஒரு முதலாளி, மில்லினியர். அவர் இந்த கொரோனாவினால இறந்து போயிட்டார். அவன் மகள் அந்த டிஸ்ட் போட்டிருக்கிறா. எங்க அத்தா பெரிய மில்லினியர், இந்த உலகத்தையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு. இந்த உலகத்தையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட டாலர்ஸ் இருக்குது. ஆனா அவ்வளவு பெரிய மில்லியனராக இருந்த என்னுடைய அத்தா இலவசமாக ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனார். அவ்வளவு சோகமான ஒரு அறிவிப்பு பாருங்க. உலகத்தையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு இருக்குது, எங்க அத்தாட்ட பணம் இருக்குது. ஆனா ஃப்ரீயா கிடைக்கிறது ஆக்சிஜன், ஃப்ரீயா தானே கிடைக்குது. அது கிடைக்காம எங்க அத்தா இறந்து போயிட்டாரு. இதுக்கு பிறகு வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? நாம படிப்படி பெறுவதற்கு யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் நாம் உணர்வு பெற்றுவிட்டால் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆகிவிடும். வாழ்க்கையில வசந்தம் மலர்ந்துவிடும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல வந்த விஷயம், இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாட்டையே, பல்க் நாட்டையே, அதனுடைய ஆட்சியை, அதிகாரத்தையே திறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அது திறந்ததுனால அவங்களுக்கு கிடைச்சது அதை விட பெரிய ஒரு அதிகாரம், அதை விட மிகப்பெரிய ஒரு பவர் இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஒரு கனவு கண்டு அந்த கனவில 2 பேரை நான் பார்க்கிறேன். அந்த 2 பேரும் மலக்குமார் எனக்கு தெரியுது. கனவுல காட்டப்படுது 2 பேர் 2 மலக்குகள் மனித ரூபத்திலே வந்திருக்கிறார். பொதுவாக மலக்குமார்கள் எந்த ரூபத்தையும் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றவர்கள். நாய், கின்சீருடைய அந்த இழிவான அந்த பிராணிகளுடைய உருவத்தை தவிர கண்ணியமான மற்ற எல்லா உருவத்தையும் எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் யாரு? மலக்குமார்கள். மனித ரூபத்தில் 2 மலக்குமார்கள் நான் பார்த்தேன். அதுல ஒரு ஆளுடைய கையில பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. இது என்ன லிஸ்ட்னு இன்னொருவர் கேட்கிறார். இது வழிமார்களுடைய லிஸ்ட். இந்த உலகத்தில் யாரெல்லாம் வழிமார்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பட்டியல், பெயர் பட்டியல், இந்த பெயருக்குள்ள அது இருக்குது. திருப்பி அந்த இன்னொரு நாள் கேட்கிறாரு, இதுல இவருடைய பெயர் இருக்குதா என்ன சுட்டி காமிச்சு. அதாவது இப்ராஹிம் இப்னு அதுஹம் முதல்ல கனவு காண்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க என்ன சுட்டி காண்பிட்டு இன்னொருவர் கேட்கிறார், அந்த லிஸ்ட்டை வைத்திருக்கக்கூடிய ஆள்கிட்ட இவருடைய பேர் அதுல இருக்குதா? அவர் பார்த்துட்டு இல்லைங்கிறார். யாருடைய பேர் இல்லைங்க? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர் இல்லை. எதுல இல்ல? எந்த லிஸ்ட்ல? வழிமாறுகள் லிஸ்ட்ல இவருடைய பேர் இல்லை. என்னங்க உங்க பேர் இல்லையா அப்படின்னு திருப்பி 2 பேர் பார்த்து கேட்காரு, என்னங்க உங்க பேர் இல்லை? அப்ப இப்ராஹிம் அதுஹம் சொன்னாங்க, நான் கனவுல அதுல இல்லையா, பரவாயில்லை, ஆனா அந்த வழிமாறுகளை நேசிக்கக்கூடியவர்கள் லிஸ்ட்ல என்ன எழுதிக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் வழிமாறுடைய லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனா அந்த வழிமாறுகளை நான் நேசிக்கிறேன். எனவே வழிமாறுகளை நேசிக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை என்ன எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கனவுல அவருக்கு காட்டப்படுது அதே மாதிரி வழிமாறுகள் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறத இவர் பேர் தான். யாருடைய பேருங்க? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பேருங்க. உலகத்தையே திறந்தாரு அல்லாஹ்வுக்காக. ஆனா அவருக்கு கூட அந்த விலாயத்து எப்படி கிடைத்தது, வழிமாறுகளுடைய பட்டியலின் பேர் எப்படி இடம் பெற்றது என்றால், வழிமாறுகளை அவர் நேசித்தார். வழிமாறுகளை நேசிப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க? வழிமாறுகளை நேசிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கு. அவங்களை மதிக்கிற பண்பு நம்மகிட்ட இருக்கு. நானும் அவரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், சாதாரணமான ஆட்கள் தான். அவர் எதுக்கே அப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு ஏதாவது ஏட்டிக்கு பூட்டியா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கக்கூடிய
குறுக்கு புத்தி இல்லை. வழிமாற்றத்தை நாம் நேசிக்கிறோம், வழிமாற்றத்தை நாம் பிரியப்படுகிறோம். அந்த பிரியம் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது எல்லாருக்கும் வராது. ஏன்னா இனத்தோடு சேரும்பாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, ஏன்னா இனத்தோடு சேரும். அப்ப நாம எல்லாம் வழிமார்களை நேசிக்கிறோம் சொன்னா எனக்கு இனத்தோடு சேர்ந்துருக்கு. வழிமார்களை ஒருத்தருக்கு பிடிக்கல, வழிமார்களை பத்தி பேசினாலே இவருக்கு ஒட்ட பேச்சே இருக்கு வராது இருக்கு, இப்ப பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவனுக்கு வெறுப்பு இருக்கு இல்லையா? உங்களை பத்தி பேசும் பொழுது, உங்களுடைய அத்தாவை பத்தி பேசும் பொழுது, உங்க பிள்ளைகளை பத்தி பேசும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமையா பேசணும், சந்தோஷம் வருமா இல்லையா? வரணுமா இல்லையா? வரல. உங்களை பத்தி பேசும் பொழுது, உங்கள் குடும்பத்தை பத்தி பேசும் பொழுது, உங்க அத்தாவை பத்தி பேசும் பொழுது ஒருத்தன் எரிச்சல் அடைக்கிறான், கோபப்படுகிறான் என்ற உங்களை பிடிக்கலன்னு இருக்கான். நபிமார்களை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, வழிமார்களை, அவருடைய மகோன்னதமான தன்மைகளை, மாண்புகளை, சிறப்புகளை பற்றி பேசும் பொழுது சில பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம்? நாம வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. யாருக்கு வழிமார்களுடைய நேசம் வரும்? யாருக்கு வழிமார்களுடைய பிரியம் வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மஹப்பத்து எங்க ஒரு ஆணின் மீது நமக்கு மஹப்பத்து வரணுமான காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்க முடியுமா? ஏங்க 10 ரிங்கிட் தரேன், என்னைக்கு பிரியப்படுங்கன்னு சொன்னா மஹப்பத் தானா வரணும். பிரியம் என்பது தானா உருவாகணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறதா இருந்தா கூட, லவ் பண்றதா இருந்தா கூட வந்தா தான் உண்டு. இல்லைன்னு என்ன செய்ய முடியும்? பெரிய கோடீஸ்வரி என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க, நிறைய பணம் இருக்கவன்ட அப்படின்னு சொன்னா கூட, ஒருவேளை அவனுக்கு வேற ஒரு லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது அந்த பெண் மேல அவனுக்கு மஹப்பத் வரலன்னா அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். காரணம் மஹப்பத்துங்கிறத விட கொடுத்து வாங்க முடியாது, அல்லாவா கொடுக்கணும். அல்லாவா போட்டிருக்கிறான். ஏன் போட்டான்? யாருக்கு போடுவான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. சூரத்து மரியம்ல சொல்றான், ஈமான் கொண்டு யார் நற்கர்மங்கள் சாலிஹான அமல்கள் செய்தார்களோ சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பிரியத்தை போடுவோம். மக்களுக்கு மத்தியில் எல்லாரும் அவங்களை நேசிப்பாங்க. இப்ராஹிம் அதுகாம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாம் மதிப்பாக பார்க்கிறோம். நமக்கு சொந்தம் அவரு ஹவுசுலாக பஹீஜி அப்துல்லா ஜிலானி கத்தசல்லா சொல்ல ஒரு அசீர் பேர் சொல்லும் பொழுது கண்ணியமா நம்ம அவங்களை பார்க்கிறோம். அவர்கள் மீது மோனசிரி போதுகிறோம், விழா எடுக்கின்றோம். அவங்க இந்தியாவுக்கு வந்ததாக கூட இல்லை. பூத உடலோடு பௌதீக அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்த வரலாறு இல்லை. ஆனால் இந்தியாவில் அவங்க நேசிக்காதவர்கள் யாருமே இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவில் அவங்க மொஹிதீன் பள்ளிவாசல்னே தமிழ்நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கு. அப்போ அவங்க நம்ம ஊர் இல்லை, நம்ம நாடும் இல்லை இல்லையா? பார்த்ததும் இல்லை, அவங்கள கண்டதும் இல்லை. ஆனால் அவங்கள ஒரு பக்தி வருது, அவங்கள ஒரு பிரியம் வருது. அவங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்? இந்த மஹப்பத்தை யார் போட்டா? அல்லாஹ் போட்டான். யாருக்கு போடுவான்? யாருக்கெல்லாம், யாரை பற்றி எல்லாம் போடுவான்னா, யாரை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான நல்ல பேரை உண்டாக்கும் அல்லாஹ். ஈமானும் சாலிஹான அமலும் இந்த உலகத்தில் இருந்தால் அல்லாஹ் அவர்களை பற்றி உண்டான மஹப்பத்தை அல்லாஹ் போடுவான். ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ்ல, அல்லாஹ் ஒரு ஆளை நேசித்தால், ஒருவரை பிரியப்பட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்லுவானா, இன்னி உஹிப்பு ஃபுலானன் வ அஹிப்பா, நான் இந்த ஆளை நான் நேசிக்கிறேன், நீனும் நேசிங்க, எல்லாத்தையும் நேசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? வானத்தில் இருக்கிற மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு, இன்ன ஆளை பற்றி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் நேசிக்கிறானா, என்னையும் நேசிக்கும்படி சொல்லியிருக்கிறான், உங்களையும் நேசிக்கும்படி சொல்லியிருக்கிறான், எனவே நீங்களும் அவர்களை நேசியுங்கள். வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்து, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்கள்ட்டையும் அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்கிறார்கள், வானில் இருக்கிற மலக்குமார்கள் நேசிக்கிறார்கள், எனவே நீங்களும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான், நேசியுங்கள்.
பூமியில் இருக்கிற மலக்குமார்கள் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய கல்வில, மனிதனுடைய கல்வில மட்டுமல்ல, ஜீவராசிகளுடைய கல்வில, எல்லா வகையான சிருஷ்டிகளுடைய கல்விலையும் இந்த எண்ணத்தை போடுவார்கள், இந்த மஹப்பத்தை போடுவார்கள். அல்லாஹ் நேசிக்கிறான் இவரை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்கிறார்கள், வானவர்கள் நேசிக்கிறார்கள், நீங்களும் நேசியும் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு மஹப்பத்தை போடுவான். அப்படி மஹப்பத்தை போட்டவுடனே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மட்டுமல்ல, எல்லா சிருஷ்டிகளும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா படைப்புகளும் அவர்களை நேசம் கொள்ள ஆரம்பித்துவிடும். இப்ப நீங்களும் நானும் பிரியப்படுகிறோம் என்றால், நீங்களும் நானும் உலகத்தை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த மலக்கனுடைய சொல்லு நம்ம காதில் விழுந்திருக்குன்னு அர்த்தம், அது கல்வில பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது அல்லாஹ் போட்ட மஹப்பத். ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுடைய வழிமார்களுடைய மஹப்பத் இல்லைன்னு சொன்னா, அப்போ அந்த மலக்கனுடைய சொல்லு அவன் காதில் கேட்கல, காதில் விழல, அது பலன் அளிக்கவில்லை என்று பொருள். ஆக கிருபையுள்ள நாயன் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். எந்த அளவுக்கு நேசம் வந்துடும், அதனால என்ன அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு வரலாற்று ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் ஆற்றங்கரையில உட்கார்ந்து இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிழிந்த உடையை ஊசியை கொண்டு தச்சிருக்கிறார். ஆற்றங்கரையில ஒரு பாறை, அந்த பாறையில உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? கிழிந்த ஆடையை ஊசியினுடைய கொண்டு தைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக யதார்த்தமா இவர் அரசராக இருக்கிற பொழுது, மன்னராக இருக்கிற பொழுது மந்திரியாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த மந்திரி ஒரு ஆள் அந்த வழியா கடந்து போறாரு. அட, நம்ம பழைய சுல்தான்ல உட்கார்ந்துருக்காங்க, இவர் எங்கேயா போய் தேடுறது? எல்லாரும் தேடினாங்க, கிடைக்கல, போயிட்டாரு. இப்ப சாதாரணமா ஒரு பக்கீரா உட்கார்ந்துருக்காரு. நாட்டை ஆண்ட மன்னர் எப்படி ஜகஜகான்னு ஜொலிச்சார் அவர். அவர் ட்ரெஸ் என்ன, உடை என்ன, கம்பீரம் என்ன. இன்னைக்கு ஒரு ஃபக்கீருடைய கோலத்துல கிழிந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கார். என்ன மன்னர் அவர்களே, ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் ஆட்சியை விட்டீர்கள்? ஏன் நாட்டை விட்டீர்கள்? நாட்டு மக்கள் உங்களை தேடுகிறார்கள், வாருங்கள், சிம்மாசனம் அரியணை உங்களுக்காக காத்திருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். யார? இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி. எதற்கு அழைக்கின்றீர்கள்? எங்கே அழைக்கின்றீர்கள்? ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்றுங்கள், உங்களுக்காக அது தயாராக இருக்கிறது. அந்த அதிகாரம் உங்களுக்கு வேண்டாமா? ஆட்சி வேண்டாமா? வாருங்கள், அதற்காகத்தான் அழைக்கிறேன். அப்படியா? திருப்பி கேட்க, அது ஆட்சியா? அது அதிகாரமா? என்ன அதிகாரம்? இப்ப பாரு, இப்ப எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்னுடைய ஆட்சி வலிமை என்னது நீ இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த ஊசியை எடுத்து அந்த ஆத்திர போடுற, தைத்துக் கொண்டிருந்த ஊசி ஆத்திரத்தை போடுற. அப்ப அவர் சொன்னாரு, இந்த ஊசி எடுத்து கொடுங்க மந்திரிக்கு. என்னங்க, அது பெரிய ஆறு, ஓடக்கூடிய ஆறு, இந்த ஆத்திரத்துக்கு நீங்க ஊசியை போட்டுட்டீங்க, இதை எப்படி போய் நான் எடுக்க முடியும்? ஊசியை போட்டு எடுக்க முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற ராணுவத்தை ஃபுல்லா கொண்டு வா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்களை ஃபுல்லா கொண்டு வாங்க, ஜவான்களை ஃபுல்லா கொண்டு வாங்க, தேட சொல்லுங்க. எடுக்க முடியாதா? அவன் தேடுறதுக்கான உள்ள திமுன்னு இறங்கினாலே அது உள்ள போயிடும். ஊசி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதிகாரத்திற்கு அழைத்தீர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு என்னை கூப்பிட்டீர்கள், வாருங்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் என்னுடைய ஊசியை, ஆற்றில் விழுந்த இந்த ஊசியை எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே இல்லையா என்று கேட்டார். யாராலும் முடியாதா என்று கேட்டார். இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டார். அந்த நதியில, அந்த ஆத்திர ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களுக்கு உத்தரவு போட்டாரு, எனது ஊசி எடுத்து கொண்டு வாங்கன்னு. எல்லா மீன்களும் சேர்ந்து அந்த ஊசியை வாயில் வைத்துக் கொண்டு செய்தனா இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னிலையில் அதை கொண்டு வந்து சமர்ப்பித்தது. இந்த அதிகாரம் மேலானதா? ஒண்ணுமில்லாத உன்னுடைய ஆட்சி அதிகாரம் மேலானதா? நான் அதிகாரம் இல்லாமலா இருக்கிறேன், என்னிடத்துல பவர் இல்லாமலா இருக்கிறது. எது தன்னுடைய பவரை, தனது விலாயத்தை, அதனுடைய அதிகாரத்தை
நிலைநாட்டினார், எடுத்து காட்டினார் என்ற வரலாற்றின் பக்கத்தில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோமே. அப்ப அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அது விலாயத் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த உலகமே அவர்களை நேசிக்கிறது என்பது மாத்திரமல்ல, உலகமே அவர்களுக்கு சொல் கேட்கக்கூடிய அடிமைகளாக மாறிவிடுகிறது. சொன்னால் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த விலாயத் கிடைக்கப்பெற்ற மனிதர்களைத்தான் வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நாம் நினைக்கிறோம், கொண்டாடுகிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு பவர் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைத்தவர்களுக்குத்தான் அது வாய்க்கும். அத்தகைய நல்ல வாய்ப்பை, அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த வலியுல்லா அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரு? நாம் ஓரளவுக்கு விளங்குவதற்கு முயற்சிக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவோம், அல்லதீன ஆமனு கானு யத்தகூன். வலிமார்கள் என்று சொன்னால் யாரு? அவர்களுக்கு 2 தகுதி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்னாவது ஈமான், அவர்களுக்கு ஈமான் இருக்கும். 2வது தக்வா இருக்கும். இவங்க தான் வலிமார்கள். இப்பொழுது நான் ஓதினேனே அந்த வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, அதுல அல்லாஹ் சொல்வது ஈமான் இருக்கும். அந்த ஈமானை மெய்ப்பிக்கின்ற வகையில சாலிஹான நல்ல அமல்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். 2 ஒன்று தான், தக்வாவும் சாலிஹான அமலும். தக்வா இருந்தால் சாலிஹான அமல் அவர் செய்வார். ஈமான் என்று சொன்னால் என்ன? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஈமான் என்று சொன்னால் என்னங்க? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அல்லாஹுவை எப்படி நம்பணும்? நீங்களும் நானும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றான், கடவுளை நம்பிய பலருக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றான். கடவுளை நம்பிய பலருக்கு கடவுளின் மீது என்ன இல்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், ஆச்சரியமான வசனம், சூரா யூசுஃப்ல, உமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட அதிகமான பேர் முஷ்ரிக்கா தான் இருக்கிறாங்க. ஈமான் இல்லை, ஷிர்க் தான் இருக்குதா. ஷிர்க்னா என்ன? நாம் அதை மட்டும், வார்த்தையை மட்டும் விளங்கி வச்சிருக்கிறோம். கல்லை வணங்கினால், முல்லை வணங்கினால், சிலையை வணங்கினால் அதுதான் ஷிர்க்குன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். கௌசுல் ஆலம் வஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது மட்டுமல்லடா ஷிர்க்கு, அல்லாஹ்வுடைய இடத்துல, அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல நீ யாரை வச்சாலும் அது ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த இடம் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய இடத்துல நீ மனைவியை கொண்டு வைத்தால், மக்களை கொண்டு வைத்தால், செல்வத்தை கொண்டு வைத்தால், ஆட்சியை, அதிகாரத்தை, இந்த உலகத்தினுடைய நியமத்துகளை கொண்டு வைத்தால் அதுவும் ஷிர்க் தான் சொல்லும். ஆக ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் எப்படி நம்பணும்? அவனின்றி அணுவும் அசையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்ஷௌனி, என்ன பயப்படுங்க, வலா தக்ஷௌஹும், அவங்கள என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உலகத்தை பயப்படாத, உலகத்தை கண்டு பயப்படாத, என்னை கண்டு பயப்படு அல்லாஹ் சொல்றான். நாம அல்லாஹ் பயப்படுறத விட்டுட்டோம், அதனால எல்லாத்தையும் பயப்படுறோம், எல்லோரையும் பயப்படுறோம். ஏன்? ஒரு பயம் இல்லாம போனதுனால பல பயம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான், வலா தக்ஷௌஹும் ஃபக்ஷௌனி, அவங்கள பயப்படாத, என்ன பயப்படு. ஈமான் கொண்டவர்கள் யார் அப்படின்னா, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும். மக்கள் அவங்கள மிரட்டுவாங்க, மூமின்கிட்ட மிரட்டுவாங்க. என்ன மிரட்டுவாங்க? உலகமே உங்களுக்கு எதிராக திரண்டு இருக்கிறது, உலகமே உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டிய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது, உங்களை அழித்து விடுவார்கள். இந்த உலகத்தில் ஆதிக்க சக்திகள், இஸ்லாத்திற்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான ஆதிக்க சக்திகள் தங்களது ஆயுத வலிமையினால, அறிவியல் வளர்ச்சியினால, முன்னேற்றத்தினால முஸ்லிம்களுக்கு எதிராக அவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உங்களை என்ன செய்வாங்க? அழிச்சிருவாங்க என்றெல்லாம் பயமுறுத்துவாங்க. அப்படி பயமுறுத்தும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும்.
அவங்கள பயந்து கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாம் பயந்துட்டோம். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதிகமான இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுடைய அடிமைகளாகத்தான் இருக்கிறது. இல்லை என்றால் ஆட்சி செய்ய முடியாது. அவனுக்கு நம்ம ஜால்ரா போடலைன்னு சொன்னா, அவங்க சொல்ற பிரகாரம் நம்ம செய்யலைன்னு சொன்னா ஆட்சி நீடிக்காது, நம்ம உயிருக்கே ஆபத்து இல்லையா? அந்த பலகீனத்து தான் உலகமே இருக்குது. எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்குது? உலகத்தில் அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. செல்வம் எல்லாம் முஸ்லிம் கையில் இருக்குது. செல்வம் இருக்குது, நாடுகள் இருக்கிறது. ஆனா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் யாருக்கு பயப்படுகிறார்கள்? யூதர்களுக்கு பயப்படுகிறார்கள். அவங்களுக்கு சுண்டைக்காய். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் ஒரு சுண்டைக்காய். உலகத்தில் 3% கூட இல்ல, 3% கூட இல்லாத அந்த சின்ன கூட்டத்தை அவன் ஆட்டி வைக்கிறான் எல்லோரையும். உலகம் அவனுக்கு பயப்படுகிறது. முஸ்லிம்களும் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னைக்கு கேட்பாரற்ற பிள்ளைகளாக முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். யாரும் எதுவும் செய்யலாம். நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் நாடுகள் இருந்தும் கூட தட்டி கேட்கக்கூடிய தைரியம் துணிச்சல் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பத்தி சொல்றான். அவங்க இடத்துல சொல்லப்பட்டுச்சு, எல்லா படைகளும் திரண்டு வந்து உங்களை தாக்கப் போகிறது, பயந்து கொள்ளுங்க என்று அவங்களை மிரட்டும் பொழுது பஸ்தாது ஈமான். அப்பதான் அவங்களுக்கு ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா. நமக்கு அப்பதான் இருக்கிற ஈமானம் சேர்ந்து போயிடுச்சு, நமக்கு பீஸ் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஈமான் அதிகமாகுமா. பயமுறுத்த அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? ஈமான் அதிகமாகும். பஸ்தாது ஈமானாவ காலு ஹஸ்புனல்லாஹ் சுப்ஹான் ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். ஒரு சாதாரணமான திக்ர் அல்ல இது. அதை சொன்னா நடக்காதது என்று எதுவும் இல்லை. அவ்வளவு பெரிய பயமுறுத்தல் வந்த பிறகு கூட ஹஸ்புனல்லாஹ், எவன் வந்தா என்ன, யார் வந்தால் என்ன, உலகமே திரண்டா என்ன, எங்கிட்ட அந்த இருக்கிறானே சுப்ஹானல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ், அவன் போதும், அவன் எங்களுக்கு போதும் என்று சொல்லுவார். சந்தோஷப்படுவார், நம்புவார். அல்லாஹ் நம்பி அல்லாஹ் இருக்கிறதுனால வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் மூமின்கள், சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். அவங்களுக்கு நிம்மதி கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது, பதவி கிடைத்தது, அதிகாரம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. உலகமே அவனை கண்டு நடுங்கியது. காரணம், அவர்களிடத்தில் ஹஸ்புனல்லாஹ் இருந்தது. எனவே ஈமான் வழிமாறுகளிடத்தில் அந்த ஈமானை நாம் புரிந்து கொள்ள முடியும். சஹாபாக்களை பார்த்தும் புரிந்து கொள்ள முடியும், வழிமாறுகளை பார்த்தும் அந்த ஈமானை புரிந்து கொள்ள முடியும். ஈமான் என்றால் என்ன, அது அவங்கள்ட்ட தான் பார்க்கணும். அவங்கள பார்த்தா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஈமான் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ், அந்த ஈமான் எவ்வளவு மதிப்பானது. ரோமானிய படை அப்துல்லா இப்னு ஹுதைஃபா என்று நினைக்கிறேன், அந்த சஹாபிய கைதியாக பிடிச்சிட்டாங்க. கொதிக்கிற எண்ணெய் சட்டிங்க, அதுல போட்டா என்ன ஆகும்? கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அவன் சொன்னா, அந்த மன்னர் சொன்னா, நீ ஈமான விட்டு நாட்டினுடைய பாதையோடு கதைன்னா. எனக்கு பெரிய வீரர் அவரு, எங்களே எதிர்த்துட்டீங்க, இந்த நாட்டினுடைய பாதையை தர்றேன், ஆனா நீ கிறிஸ்தவத்துக்கு வந்தன்னு முடியாதுன்னு, இல்லைன்னா கொள்ளுவேன்னா எதுக்குன்னு ஷஹாதத் கிடைக்கும். அப்ப எப்படி கொள்ளுவேன்? சும்மா கொள்ள மாட்டேன், கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போடுவேன் அப்படின்ட்டு. அது போட்டா என்ன ஆகுறத காட்டுறதுக்காக ஒரு கைதியை கூப்பிட்டு கொதிக்கிற எண்ணெய் சட்டியில அவருக்கு முன்னாடி போட்டானா எப்படி இருக்கும்? நல்லா பார்த்தாரு. அது பார்க்கறதுக்கு பெரிய கொடுமை இல்லையா? அந்த துடித்து அவன் இறந்து அவனுடைய உடம்புலாம் பீஸ் பீஸ் ஆகி அவன் அலற சப்தம் அது கேட்டு அங்கே இருந்தவரை நடுங்கினார்கள். இப்படிதான் போடுவேன்னா போடுங்கண்ணா கோவத்தை போடக்கூடிய ஆட்டை சொன்னா கடைசியில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்ச உடனே கொண்டு வாங்கண்ணா, போட்டுறாதீங்க. அவர் ஏதாவது மாற்றம், ஈமான அசைத்து பார்க்கிறார். ஈமான்ட்ட கொஞ்சம் மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா குணத்துருங்கன்னு சொன்னாங்க. விடுத்து போனாங்க பிடிச்சு. அந்த நேரத்தில் போடுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அழுத, கண்கள் இருந்து நீர் வந்துச்சு.
ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஏன்னா மாறி இருக்காரான்னு பாருங்க. எதுக்கு அழுதாரு? கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு, மனசுல பயம் வந்திருக்கு. இப்ப கேளுங்கண்ணா, நான் ஈமான விட மாட்டேன், இப்படி எதுக்கே அழுதேன்னு கேட்டான். இப்ப அவர் சொன்னாரா, அல்லாவுடைய பாதையில அல்லாவுக்காண்டி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒரு உயிர் தானே இருக்குது. 100 உயிர்கள் இருந்தால் அத்தனை உயிரையும் அல்லாவுக்காண்டி நான் கொடுப்பேனே. அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை நினைத்து அழுகிறேன்னு சொன்னான். அவனே அசந்தான். இப்படி ஒரு கொள்கையில் பிடிப்புள்ள ஒரு வீரரா. அவன் சொன்னான், இந்த மாதிரி ஆண்கள் கொல்லக்கூடாதுப்பா. சார் அண்ணன் மன்னரே அசந்துட்டான், அரசரே அசந்துட்டான், இவரெல்லாம் கொண்டவே கூடாது, இவரை கொண்டாடணும். கூட்டான், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா கடைசியா ஒரு வேண்டுகோள், என் தலையை முத்தமிடுங்கன்னு. ஒன்னும் செய்வாண்டையா, நீ மதத்துக்கே வர வேண்டாம், என் தலையை முத்தமிடுங்கன்னு சொன்ன. எப்படியாவது அதை பணிய வைக்கணும்னு பார்க்கலாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், செய்யறேன், ஆனா அப்படி தலையை முத்தமிட்டா என்ன மட்டும் விடுதலை செய்யக்கூடாது, இருக்கிற பிடித்த எல்லா முஸ்லிம் கைதிகளையும் நீங்கள் விடுவதாக இருந்தால், விடுதலை செய்வதாக இருந்தால் உங்க தலையை நான் முத்தமிடுறேன்னா. பரவாயில்லப்பா, நான் எல்லாத்தையும் விடுதலை பண்ண, நீ முத்தமிடுங்க. ஏன்னா இப்படி ஒரு வீரன் நம்ம தலையை முத்தமிட்டான்ங்கிற பெருமை எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும், அந்த வரலாற்று அந்த பெருமை எனக்கு கிடைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முத்தமிட்டார். இருக்காண்டி அவருக்கு அவண்டி அல்ல, அவரோடு சேர்ந்து பிடிக்கப்பட்ட எல்லா முஸ்லிம் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம். மதீனாவுக்கு வர்றாங்க, கேள்விப்பட்டாங்க நடந்ததெல்லாம். எல்லாருக்கும் முன்னிலையில ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியுடைய தலையில முத்தமிட்டாங்க. நீங்க செய்தது சாதாரணமான ஒரு வேலை அல்ல, சாதுரியமான ஒரு வேலை என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஈமான், அந்த உறுதி, அதை சஹாபாக்களிடம் தான் நான் பார்க்க முடியும். அதே ஈமான், அசராத ஈமான், கொஞ்சம் கூட நடுங்காத ஈமான், அவுஸல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்களை போன்ற வலிமான்களிடத்திலே பார்க்க முடியும். பயான் செய்யறாங்க, அவங்க பயானை கேட்கறதுக்கு 70,000 பேர் வருவாங்க. 70,000 பேர் 70,000 பேர் சாதாரணமாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு மைக்கு தேவைப்படுது. எனக்கு என்ன கேட்குமா? மைக்கு கொஞ்சம் வேலை செய்யாட்டா கேட்கல, சத்தம் கேட்கலன்னு அங்கேருந்து ஒரு குரல் வரும். இல்லை, முதல்ல மைக்கு வேலை செய்யல நினைக்கிறேன், கேட்கலன்ட்டாங்க. அப்போ என்னெல்லாமா பண்ணி அதை திருப்பி அங்கே வை இங்கே வைன்னு சொல்லி அப்புறம் கேட்குது. இந்த கூட்டத்துக்கு நம்ம பேசுறது கேட்கல. 70,000 மடக்கு 70,000 பேர் கலந்துக்கிற கூட்டத்தில் ஹவுஸுல் ஆலம் பேசுறாங்க, கேட்குமா? சாதாரணமா கேட்குமாங்க? கேட்காது. ஆனா கேட்டுச்சுல. எப்படி கேட்டுச்சு? அல்லாஹ்வுடைய குதிரத்தை விட அல்லாஹ் கேட்க வைத்தான். அல்லாஹ் கேட்க வைத்தான். இப்போ நான் பேசுறது நானா இந்த மைக்கா? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். ஆனா நான் இந்த மைக்கெல்லாம் பேசுனா கேட்குமா? கேட்கும், ஆனா கேட்காதான். இது அப்பா ரொம்ப உசாரான அப்பா வல்லாத்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வல்லாத்த ஆடவர். கேட்கும், ஆனா கேட்காது. இப்போ மைக் இல்லாட்டா நான் பேசினா கேட்காது. அப்ப அதனால மைக்கா பேசுது? மைக்கு பேசுறது ஆள் தான், ஒரு ஆள் தான் பேசுது. அந்த மைக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியுமா? ஒலிபெருக்கி. சபாஷ். மைக்கு பேசல, பேசக்கூடியவருடைய ஒலியை பெருக்கி கொடுக்குது. இல்ல, இந்த ஒலியை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால அதுக்கு பேரு ஒலி பெருக்கி. மைக்கு ஒலி பெருக்கி தானே தவிர பேசக்கூடிய ஆளா இல்ல. அதே மாதிரி பேசக்கூடியவன் அல்லாஹ். பேசக்கூடியவன் யாரு? அல்லாஹ். ஹவுஸுல் ஆலம் பேசினாங்க, அவங்க மைக்கு இல்லையா? அவங்க பேசுறவன் என்னைக்குமே அல்லாஹ் தான். 70,000 பேர் கேட்டுச்சுன்னா அவங்க மைக்கு ஒலி பெருக்கி கொடுத்துச்சு. பேசணும். பேசுறவன் பேசினா கேட்கும். பேசுறவன் பேசினா என்ன செய்யும்? 70,000 பேர் இல்லை, 70 லட்சம் பேர் இருந்தாலும் கேட்கும். ஹவுஸுல் ஆலம் பேசுறாங்க, கேட்குது. ஈமானை பத்தி பேசுனாங்க, தக்வாவை பத்தி பேசுனாங்க. அந்த பேச்சு உயிரோட்டமான பேச்சு. நம்ம பேச்சு செத்த பேச்சு, அவங்க பேச்சு
உயிருள்ள பேச்சு. அந்த பயானை கேட்டா அந்த பயானுடைய முடிவில் 10க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் விடுமா. ஜனாசா விடாத பயானே கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சம் மேலிட்டவர்களாக, பக்தி மேலிட்டவர்களாக 10 பேருக்கு மேல ஜனாசா இறந்துடும். நம்மளா இருந்தா அங்க போனா இறந்துருவோம், பயம் வந்துடும். இப்போ அங்க போனா மண்டையை போட்டுருவோமோ, போகவே கூடாது பானோம் இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய பயான். அதான் முழுகிய தீனுக்கு உயிர் கொடுத்தவர்கள். பேச்சில உயிர் துடிப்பு இருந்தது, ஈமான் இருந்தது, பவர் இருந்தது. 70,000க்கும் மேற்பட்ட ஈமானை பத்தி பேசினாங்க, தக்குவா பத்தி பேசினாங்க. அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கும். அவனின்றி அணுவும் அசையாதுன்னு, அவனின்றி அணுவும் அசையாது சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாம்பு தொப்பில் தலப்படம் வந்து விழுந்துச்சு. ஒரு பாம்பு வந்து என்ன விழுந்துச்சு. இப்ப என் தலையில விழுந்த எங்கது என்ன ஆகும்? விழுந்தது என் தலையா இருந்தாலும் எழுந்துக்கிறதுக்குள்ள நீங்க ஓடியே பெறுவீங்க. ஏன்னா பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொன்னான். பாம்பை கண்டால் படையும் நடுங்கிடும். ஒரு கூட்டத்தை கிடைக்கிறதுக்கு நமக்கு பாம்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஆள் டீ சம்சாங்க கொண்டாலே போதும், எல்லாரும் என்ன விட்டு அனுப்பி போயிருவீங்க. நம்ம இம்மான் அப்படி இருக்கு. எனக்கு தரல, உனக்கு தரலன்னு அங்க எனக்கு தாங்க, உனக்கு தாங்கன்னு அந்த டீ அப்படி சொல்லுவாங்க. டீ கொடுக்குறவங்க சலசலப்பை உண்டாக்காங்க. எல்லாம் இங்கே கேளுங்க நாங்க சொல்லணும் கிடைச்சல. எப்ப இங்கே கேளுங்க அப்படி நாங்க சொல்லணும். இல்லைன்னா எங்க போயிருவீங்க. நீங்க உங்களை சொல்லணுங்க, மக்களை பொதுவாக சொல்றேன். அப்போ பாம்பு தலையில விழுந்துருச்சு. தலையில விழுந்த பாம்பு அதை கண்டு கூட்டம் பதறியது. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு, பதற்றம் உண்டானது. ஆனா ரவுசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் பேச்சை கூட நிறுத்தல. ஏன்னா என்ன டாபிக் பேசிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ் இல்லாமல் அவன் அன்றி அணுவும் அசையாது. அல்லாஹ் நாடாம ஒண்ணும் நடக்காது. இந்த பாம்பு என்ன எதுவா இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லாஹ் நாடணும், நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை மெய்ப்பிக்கிற வகையில சம்பவம் நடக்குது. இப்ப பயந்து நடுங்கினாங்கன்னு சொன்னா, பேச்சு நடத்தினாங்கன்னு சொன்னா அவருக்கே அந்த ஈமான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும்ல. அப்படிங்கிறதுனால நல்ல அவங்க சொன்னாங்க, பாம்பு தொப்பில் தலப்பாடம் விழுந்தது மட்டுமல்லாங்க, அப்படியே கீழே இறங்கி கழுத்து சுத்திக்கிடுச்சு. நமக்குலாம் உயிரே போயிடும். சில பேருக்கு பீஸா போயிடும் இல்ல, சில பேருக்கு உயிரே போயிடும். பார்த்தாலே போதும், பாம்பு பார்த்தாலே எல்லாம் போயிடும். ஆனா அவங்களுக்கு கழுத்தை சுத்திக்கிடுச்சுங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் நடினால் தானே கொத்தும். இப்படி பேசக்கூடிய தைரியம் வருமா உங்களுக்கு? எனக்கு வருமா? இப்ப கூட பேசுறேன், யோகியமா பேசுறது எனக்கு வருமா? வராது. அந்த சொல்ல மட்டும் ஈமான் இல்லை. அல்லாஹ் அந்த ஈமான நசீபாக்கணும், அந்த நம்பிக்கை நமக்கு தரணும். அதுதான் ஈமான். அந்த நம்பிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யாரிடம் தான் பார்க்க முடியும்? யதார்த்தத்தை, ஈமானுடைய ரூபத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஈமானுக்கு உருவம் கொடுத்தால், ஈமானுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால், ஈமானை நீங்கள் வரைய வேண்டும் என்று நினைத்தால் அவர் அடிமார்கள். அங்கேதான் அந்த ஈமானை பார்க்க முடியும். ரவுசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்தில் அதை பார்க்க முடிந்தது. வலிமார்களுடைய சிறப்பு இதுதான். ஈமான் இருந்துச்சு அவங்கள. என்ன ஈமான்? அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனன்றி அணுவும் அசையாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. வேற என்ன சிறப்பு இருந்துச்சு? அது இருந்தா போதும். நீங்க அல்லாஹ் பயந்தா உலகமே உங்களை பயப்படும். அல்லாஹ் பயந்தா உலகமே பயப்படும். நீங்க அல்லாஹ் பயப்படுங்க, அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லை, நீங்க உலகத்துக்கு பயப்படாங்க. அதுதான் வித்தியாசம். அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். எனவே உலகம் அவர்களை கண்டு பயந்தது. அவங்க பயான்ல மன்னரே வருவாராம், ஆட்சி சுல்தான்களே வருவாங்க, அமைச்சர் வருவாங்க, விடுன்னு விடுவாங்க. நம்ம விடுவோமா? அவரை பார்த்தாலே எஞ்சிருவோம். வாங்க தத்துவம் வாங்க, வேற என்னங்க தத்துவம் வாங்க, டான்சிரி வாங்க, உட்காருங்க. அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு வாய் வருமா? தத்துவ பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்து தள்ளுவோம். இது நம்மளுடைய பழகி. அவங்க சுல்தானை திட்டுவார்கள், அவரை குறிப்பா திட்ட மாட்டாங்க. அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற அத்தனையும் அவங்கள்ட்ட இருக்கும். உட்கார்ந்து இருக்கிற மந்திரிட்ட இருக்கும், வந்திருக்கிற சுல்தான்கிட்ட இருக்கும்.
கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. காரணம் ஈமான் இருந்தது. அபுல் ஹசன் அஸ்-ஸாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவங்க பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலை நிபுணர், மிகப்பெரிய பேரறிஞர் மட்டுமல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள். அபுல் ஹசன் அஸ்-ஸாஹிதின்னு அவங்களுக்கு பேர். பன்னான் இப்னு முஹம்மத் என்று அவங்களுடைய பேர். ஸாஹிதின்னு சொன்ன துறவி, பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள், பெரிய பேரறிஞர். ஆனால் உலகத்தின் மீது பற்றில்லாதவர்கள். ஆனா உண்மையை உரைக்கக்கூடிய விஷயத்துல யாருக்கும் விட்டு கொடுக்காதவர். அல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாதி, ஜிஹாதிலே சிறந்தது எது? எது பெரிய ஜிஹாது, எது சிறந்த ஜிஹாது அப்படின்னா, அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளனுக்கு மத்தியில அநியாயத்திற்கு எதிராக பேசுவது, குரல் கொடுப்பதுதான் என்னது மிகப்பெரிய ஜிஹாது. வாழெடுத்து வேறெடுத்து போர் செய்யறது அல்ல, குண்டு போடுறது அல்ல ஜிஹாது. மந்திரியை வச்சுக்கிட்டே மந்திரிய ஒட்டு விளாசுறது அது ஜிஹாது. தவறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் கண்டிப்பது, அந்த கண்டிக்கக்கூடிய தைரியம் எல்லோருக்கும் வராது. அதுதான் மிகப்பெரிய ஜிஹாதுன்னு சொன்னாங்க. சொல்றாங்க இப்னு தூலூன், அஹ்மத் இப்னு தூலூன் என்று ஒரு ஆட்சியாளர் இருந்தார் மிஸ்ர்ல, எகிப்துல. அந்த ஆளு வித்தியாசமான ஒரு ஆளு. அவருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நல்ல ஆளு, இன்னொரு பக்கம் கெட்ட ஆளு, ஆக மோசமான ஆளு. ஒரு பக்கம் ரொம்ப நல்லவர், இன்னொரு பக்கம் நிறைய தர்மம் பண்ணுவாரு, நிறைய ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு, நிறைய பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்காரு, நிறைய மக்கள் சேவை இருக்கிறாரு. ஒரு பக்கத்துல பார்த்தா மலக்கு அவரு, இன்னொரு பக்கம் பார்த்தா சைத்தான், ஒன்னா நம்பர் சைத்தான். கிட்டத்தட்ட 18,000 பேரை கொலை பண்ணியிருக்காங்க தன்னை எதிர்த்து பேசினால யாராக இருந்தாலும், குரல் கொடுப்பவர் யாராக இருந்தாலும், தன்னை எதிர்த்து குரல் கொடுத்தால் அவ்வளவுதான், க்ளோஸ். அப்ப எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கிறாரு? 18,000க்கு மேலன்னு சொல்றாங்க. ஆனா அவரிடத்துல யாரும் ஒன்றும் பேச முடியாது. போட்டாதான், சட்டம் போட்டதுதான், சொன்னதுதான். அநியாயமான சட்டங்களை போடுவார். மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, ரொம்ப அநியாயம் பண்றான், அவன்கிட்ட போய் பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க, நீங்க போய் பேச மாட்டீங்களா? உஸ்தாத் மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்சிது, ரொம்ப வளர்ப்படுத்து, அது அம்பளை மாட்டி விடுறதுட்டே இருப்பாங்க. நீங்க போய் அவங்கள்ட்ட பேசுங்கிறாங்க. அவங்களுக்கு பேசக்கூடிய தகுதியும் இல்லை, நீங்க போய் பேசுங்க. யார? அந்த உஸ்தாத் சொன்னாங்க, நீங்க போங்கன்னு அவர் அனுப்பிடுறாங்க. அவர் இயல்பாகவே கொஞ்சம், அதாவது கண்டிக்கக்கூடிய, கெட்டதை கண்டிக்கக்கூடிய, தீயதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர். யாரு? அஹ்மத் இப்னு தூலூன். அவனுக்கு எதிராக யாரும் பேச முடியாது. இதுவரைக்கும் பேசினது இல்லை, பேசியவன் யாரும் தப்பித்ததும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கொடுங்கோலனான ஆட்சியாளனுக்கு முன்னால அவனுடைய அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுங்கன்னு சொல்லி யார் அனுப்பிடுறாங்க? அபுல் ஹசன் அஸ்-ஸாஹிதி பன்னான் இப்னு முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மகானை அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து மகான் என்று சொன்னார், யாருக்கும் பயப்பட மாட்டார், அல்லாஹ்வை தவிர யாரை கண்டும் அஞ்சாதவர்கள். போனாங்க, போய் எங்க அவனுடைய சபைக்கே போனாங்க. சபையில மந்திரிகள் கூடியிருக்கிறாங்க, பெரும் சபை திரளாக கூடியிருக்குது. அங்க போய் குரல் கொடுத்தாங்க, நேருக்கு நேர குரல் கொடுத்தாங்க. அவனுக்கு முன்னாடி போய் பேசினாங்க, அநியாயத்தை நிறுத்திக்கொள், அகம்பாவத்தை கைவிடு, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அக்கிரமங்கள் செய்யாதே, இது நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் அல்ல. உனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பிடித்தால் அந்த பிடி கடுமையாக இருக்கும், பயந்து கொள் அல்லாஹ்வை, எச்சரிக்கை என்று சொன்னார். பேசவே முடியாத ஒரு ஆள், அவன்கிட்ட போய் யாரா பேச முடியுமா? அவன்கிட்ட போய் இவ்வளவு பெரிய சத்தம் போட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, யாரா இவரு நம்ம சபையில வந்து பேசுறாரு, எவ்வளவு தைரியம் இருக்கும், அது எல்லாருக்கும் முன்னிலையில என்னை கண்டித்து எனக்கு எதிராக இந்த ஆள் குரல் கொடுக்கிறாருன்னா இவர் யாருடா, இவர் எங்கிருந்து வந்தாரு? கோபம் தலைக்கேறிச்சு. கோபம் தலைக்கேறினா இப்படி அப்படி இல்லை, அந்த சபையில் உள்ளவங்கள நடுங்கிறாங்க. என்ன நடக்கும் போது தெரியல இந்த மனுஷனுக்கு. ஆஹா, இந்த ஆள் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, பாவத்தை உஸ்தாது மாட்டிக்கிட்டாரு, அப்பாவே இருக்காரு பார்க்கறதுக்கு. அப்பாவே தான் நம்ம தள்ளி விடுவோம், போங்க போங்க.
இல்லை அவர் கூட தள்ளி விட்டாங்க. அவர் கூட தள்ளி விட்டாங்க. அந்த உஸ்தாது போனாரு, பலிகடா வாங்கிட்டாரு. பலிகடா வாங்கிட்டாங்க. அவருமே குரல் கொடுத்தார். ஆனால் அவருக்கு ஈமான் இருந்தது. குரல் கொடுத்தார், அல்லாஹ்வுக்கான குரல் கொடுத்தார், சத்தியத்தை அசத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார். அவனுக்கு கடுமையான கோபம். கோபம்னா உங்கள்கிட்ட கோபம் எங்கூட்டு கோபம் இல்லை, அப்படி ஒரு கோபம். வாழ்க்கையில அப்படி ஒரு கோபம் அவனுக்கு வந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோபம். அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னா முதல்ல பிடிச்சிட்டு போங்கடா. பிடிச்சிட்டு போனா மட்டும் பத்து அவன் சொன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும், விடக்கூடாது. அவன் சிங்கம் வளர்ப்பான். அரசர்களுக்கு வித்தியாசமான சில டேஸ்டுகள்லாம் இருக்கும். சிங்கத்தை போய் வேட்டையாடுவாங்க. சிங்கத்தை வேட்டையாடக்கூடியவன் அவனுடைய ஜெயிலில், அதாவது அவனுடைய நாட்டில் சிங்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கூண்டுலாம் இருந்துச்சு. அது சிங்கத்தை பிடிச்சி வந்து வளர்த்தான். அதில் ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு. சொன்னா அந்த பயங்கரமான சிங்கம் ஒன்று இருக்குல்ல, ஆமா இருக்குது. 3 நாளைக்கு சாப்பாடு போடாது, அதுக்கு சாப்பாடே போடாது. அது சொன்னா சாப்பாடே போடாம பசியில் அதை இருக்க விடு. கடுமையான கோர பசியில் அது இருக்கும்ல, அந்த நேரத்தை திறந்து விடு. இவர் அங்கே விட்ட வேண்டியதானே. எவ்வளோ பெரிய தண்டனை, ஒரு கொடூரமான தண்டனை. எவ்வளோ கோரமான ஒரு மனசு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இத்தனைக்கும் பெரிய ஆளுங்கவர், பெரிய உஸ்தாத், பெரிய அறிஞர், முஹத்திஸ், ஹதீஸ்களை வேந்தர். அதே போல அந்த சிங்கத்துக்கு பல நாள் உணவு கொடுக்காம கடுமையான பசியோடு இவனுக்கு கோபம் இருக்க மாதிரி அந்த சிங்கத்துக்கும் கோபத்தை உண்டாக்கி பசியோடு இருந்தா எப்படி இருக்கும்? சிங்கம் நம்மளை பார்த்தாலே கர்ஜிக்கும். சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டாலே நமக்கு பாதி உயிர் போயிடும். நமக்கு பாதி உயிர்னா முழு உயிர் போயிடும். அதை பார்த்தாலே போயிடும்ல உயிர். சிங்கத்தை நம்மளை வந்து கடித்து குதற வேண்டாம். சிங்கத்தை பார்த்தாலே உயிர் இருக்குவாங்க. பிறகு அதிலேயே போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கடுமையான பசியோடு அதை போட்டு அதை இன்னொரு கடுப்பேற்றி இவரை ஜெயிலில் அடைச்சிட்டான். பாதாள சிறைச்சாலை, பாதாள அறை. அந்த சிங்கத்தை கூண்டோடு எடுத்துட்டு வந்தான். சிங்கத்தை கூண்டோடு எடுத்துட்டு வந்து அங்கே கொண்டு வையினான். மக்கள் எல்லாம் மேலே இருந்து பார்க்கறதுக்கு வசதியாக, அது பாதாளம், மேலே இருந்து கீழே எது நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மனுஷன் அப்பாவி உஸ்தாத் மகான் தொழுதுட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதை விட்டா வேற என்ன தெரியும்? தொழுகையை விட்டா வேற என்ன தெரியும்? தொழுது விட்டுருக்காரு. கடுமையான பசியில் இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய கூண்டு எடுத்து கொண்டு வந்து அதை திறந்து விடணும். சிங்கத்தினுடைய கூண்டை திறந்து விட்டான். சிங்கத்தினுடைய கூட திறந்து விட்டா என்ன செய்யும்? வெளியே வந்து முன்னாடி இருக்கிற ஆளை கடிச்சு குதிரையினும்ல, குதிரைத்தானே செய்யணுங்க. எப்படி அது கடுமையான பசியில வேற இருக்குது. எல்லாரும் என்ன நடப்பா, எல்லாரும் அனுதாபத்தோடு பார்க்குறாங்க, பரிதாபத்தோடு. மனுஷன் பாவம், அப்பாவி, அவரை போய் மாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரும் தொழுதுட்டு இருக்காரு. அமைதியா சரணமே இல்லாம தொழுதுட்டு இருக்காரு. என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதா தெரியல. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அல்லாஹு அக்பர். அவங்க தொழுதா இருக்கு. அது தொழுகை எப்படி இருக்கும்? நாமளும் தொழுகிறோம் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பருக்கு என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் தான் பெரியவன். அப்படின்னா என் மனைவி அல்ல, என் மக்கள் அல்ல, என் குடும்பம் அல்ல, என் சொத்து அல்ல, என் பணம் அல்ல, இந்த உலகம் அல்ல, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் பெரியவன். நம்ம இப்ப அப்படியே சொல்றோம், அல்லாஹ் அக்பருங்கிற இந்த அர்த்தத்திலே சொல்றோம். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குள்ள எங்க இருக்கு? எனக்கும் தான் சொல்றேன். எங்கேயோ எங்க போகுது? இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, எங்கேயும் போகல. ஒரு நாள் நான் ஓதக்கூடிய காலத்துல டெல்லியில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்போ டெல்லியில ஓதி முடிச்சுட்டு வர்றேன். ஏதோ ஆந்திராவுடைய ஸ்டேஷன் நினைக்கிறேன். வரும்பொழுது அவர் அந்த விற்கிற பெரிய ஸ்டேஷன். அப்போ தொழுகை நேரம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் ஜமாத்தா தொழலான்னு சொல்லிட்டு முசல்லா விரிச்சு தொழுகை நடத்திட்டு இருந்தோம். என்ன இமாம நீங்க இமாம செய்யுங்க, என்ன முன்னாடி படிக்காங்க, நான் இமாம செய்துட்டு இருக்கிறேன். பிளாட்ஃபார்ம்லயே தொழுதுட்டு இருக்கும் பொழுது தொழுகை முடிவுக்குள்ள வண்டி எடுத்துட்டான், ட்ரெயினை எடுத்துட்டான். நம்ம நிற்கும் நினைச்சோம், வண்டி எடுத்துட்டான். வண்டி எடுத்துட்டேன், நம்ம தொழுகிறதா வாண்டாமான்னு பதட்டமாயி போச்சு. என்னன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி தொழுத எல்லா ஆளும் முன்னாடி ஓடுறாங்க. என்ன விட்டாங்க, வண்டி எடுத்துட்டான்னு ஓடுறாங்க. நம்ம தொழுகை
பின்னாடி இந்த மாமனுக்கு முன்னாடி வராமங்க, முன்னாடி ஓடிட்டு இருக்கான் ட்ரெயினை பிடிக்க, வழி இல்லை. அது ஆந்திரா, பாசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ட்ரெயினை விட்டு அடுத்த ட்ரெயின் அது எப்போ வரும்? லக்கேஜ் கூட வண்டியில் இருக்கு, எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ நானும் ஓடினேன். கடைசியில் என்ன பண்றது? ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நானும் ஓடினேன். தொழுகையாவது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் தான். நான் போறப்பா இப்போ ட்ரெயின் தான் அக்பர் ஆயிடுச்சு. நம்ம தொழுகை, நம்ம அல்லாஹ் அக்பர் இருக்கு. ஆனா அவங்க அல்லாஹ் அக்பர் அப்படியே அல்லாஹ் அக்பர் எல்லாம். ஒரு ஆள் தொழுதுட்டு இருந்தாரு. தொழுதுட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா லைலா மஜ்னூன் போனான். லைலா மஜ்னூன்னா தெரியுமில்ல, லைலாவின் மீது காதல் கொண்ட பைத்தியம். அவன் போறான். பைத்தியம் முடிச்ச நிலையில லைலாவுடைய அந்த ஞாபகத்துல அதே சிந்தனையில போயிட்டு இருக்கிறான். போறவன் என்ன செய்தான்? தொழுகைக்கு முன்னாடி குறுக்க போனான். ஓய்வு வர கொடுத்தாரு. யாரு? தொழுகிறார். எதுக்கு அடிச்சுன்னு அவனுக்கு தெரியல. அடி வாங்கின அவனுக்கு எதுக்குடா நம்மள அடிச்சாரு, நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. எதுக்கே அடிச்ச? சைத்தான். யாரை பார்த்து சொல்றான்? மஜ்னூன் சைத்தான். நான் தொழுதுட்டு இருக்கேன்னு தெரியல உனக்கு, எனக்கு முன்னாடி நீ போடாமா? ஏன்னா தொழுது கொண்டு இருக்கும் பொழுது முன்னாடி போனவன் சைத்தான் சொல்லாது போயிருக்காங்க. தொழுது கொண்டு இருக்கிற ஆளுக்கு முன்னால குறுக்க போனா அந்த ஆள் யாரு? சைத்தான். நீ சைத்தான் தானே, அந்த முன்னாடி போற, என் தொழுகை கூட கெடுத்துட்டியே அப்படின்னு அவன் சிரிச்சான். அடி வாங்கின மஜ்னூன் என்ன செய்தான்? சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிற? ஏற்கனவே இது கோபம், இப்போ சிரிக்க வேற செய்யறான். நம்ம ஒரு ஆளை அடிச்சா அந்த அடி வாங்கினவன் சிரிச்சான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கோபமா இல்லையா? நம்ம இன்சல்ட் பண்றாங்க. ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்ட இல்லைன்னா இந்த மென்னு சிரிக்கிற இல்லை, ஏன்டா சிரிக்கிற சொல்றா. அவன் சொன்னா நீ தொழுவுறியா? ஆமா. யாருக்கு தொழுவுற? அல்லாஹ் கண்டு தொழுவுற. நான் பைத்தியக்காரன். லைலா மீது நான் காதல் கொண்டிருக்கேன். எனக்கு லைலாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரியாது. மானை கண்டால் லைலா, மரத்தை கண்டால் லைலா, பருந்தை கண்டால் லைலா, இந்த உலகத்துல எதை கண்டாலும் லைலாவா தான் தெரியும். லைலா லைலான்னு நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், குழம்பிக்கிட்டு இருக்கிறேன். எதை பார்த்தாலும் லைலாவுடைய சிந்தனையாகவே எனக்கு இருக்குது. லைலா தான் என்னோட காட்சியிலே இருக்கிறா, கல்விலையும் இருக்கிறா, காட்சியிலேயும் அவதான் தெரிகிறா. எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல. அதனால நீ தொழுறியா என்ன பண்ணு எனக்கு தெரியாது. நீ தொழுறன்னு தெரிஞ்சு நான் குறுக்க வரல. அம்மா, எனக்கு லைலா மீது உள்ள காதல்னால நான் எங்க போறேன் என்ன பண்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல லைலாவை தவிர. நீ அல்லாவை தொழுவுற இல்ல, நான் முன்னாடி உனக்கு எப்படி தெரியும்? நான் முன்னாடி தொழுகையை கெடுத்துட்டேன்னு சொல்றேன், என்னை பார்த்து சைத்தான் வேற சொல்ற, ஒரு தொழுகையை கெடுத்துட்டேன்னு வேற சொல்ற. நான் முன்னாடி போனேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாவுடைய ஞாபகம் தானே உனக்கு இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற பாடம் வரக்கூடாது. நான் முன்னாடி போன எப்படி தெரியும்? ஆமா தான் நம்மளோட குற்றவாளியாக நம்ம தொழுகை எப்படி சொல்லுதான். ஆனா அவங்க தொழுகை அப்படியே இல்லை. அல்லாஹு அக்பர். உலகம் எல்லாத்தை விட பிரபஞ்சத்தை விட அல்லாஹு அக்பர் அப்படின்னா அந்த அல்லாஹு அக்பருடைய யதார்த்தமான அர்த்தத்தை உள்வாங்கி சொன்னவங்க. அதனால அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர எது பெரிய அக்பரோ அது நமக்கு பெருசா தெரியும், மற்றெல்லாம் பெருசா தெரியக்கூடாதுல்ல. அவரு தொழுதுட்டு இருக்கார் அந்த மனுஷன், அவருடைய அல்லாஹ்வுடைய நேசன், அழகாக தொழுதுட்டு இருக்கிறார். ரொம்ப குசுகுதுவோடு பயபக்தியோடு தொழுதுட்டு இருக்கிறார். பயபக்தியோடு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவருக்கு அல்லாஹ்வை தவிர சிந்தனை இருக்குமா? தீனத்தர வேற ஏதாவது நினைவுகள் வருமா? அவருக்கு ஒன்றுமே வர. அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலில் ஒரு அம்பு தைச்சிருச்சு. அப்ப அதை எடுக்கணும், உருவி பார்த்தாங்க, வரல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க அவங்க தொழுதுட்டு இருக்கும் கூட எடுத்துரும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தக்பீர் கட்டி அவங்க தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய பயத்துல உடல் இழகிருச்சு. உடல் இழகினதுனால அம்ப உருவினாங்க, அவருக்கு தெரியவே இல்லை. அவரு தொழுதுட்டு அதான் தொழுகை. அது மகான்களுடைய தொழுகை. நம்ம தொழுகை அப்படியா? என் தொழுகை அப்படி இல்லைங்க. உங்கள மகான்கள் இருப்பீங்க, நான் உங்களை சொல்லலை, நான் என் தொழுகையை பற்றி சொல்றேன். நம்ம தொழுகை இப்படிப்பட்ட லட்சணத்தில் இருக்குது. இப்ப அபுல் ஹசன் அஸ்-ஸாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகிறாங்க. சிங்கத்தை கூண்டில் திறந்த விட சொல்லிட்டான், அது வெளியே வருது. வெளியே வந்த உடனே கடுமையான கோபத்துல ஒரு கர்ச்சனை போட்டுச்சுன்னு பாருங்க, அந்த சபையே அழுதுச்சு.
பயங்கரமான கர்ஜனை. சிங்கத்தினுடைய கர்ஜனையை பற்றி எழுதுறான். காட்டுல சிங்க கர்ஜனை செய்தால் அது காடெங்கும் எதிரொலிக்கும். அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் விரண்டு ஓடிடும். அந்த கர்ஜனையை கேட்டாலே பாதி உயிர் போயிடுமா மற்ற மிருகங்களுக்கு. அவ்வளவு பெரிய பயத்தை உண்டாக்கக்கூடிய, கிளியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சப்தம் சிங்கத்தினுடைய சப்தம். அவ்வளவு பெரிய சப்தம் போட்டுச்சு, பயங்கரமான சப்தம். ஆனா அந்த மனுஷனுக்கு செவிடங்காதரவு சங்கு மாதிரி அவர் அமைதியாக தொழுதுட்டு இருந்தார். அது வருது கிட்ட, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் டென்ஷன். மேலே இருந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கல, அனுதாபத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்ன நடக்க போகுது இல்லைன்னு. அந்த மனுஷனுக்கு ஒரு கவலையும் இல்லை. அல்லாஹ் அக்பர் அழகாக தொழுதுட்டு இருக்காரு, அமைதியின் உருவமாக, சாந்தியின் வடிவமாக, ரொம்ப ரிலாக்ஸா தொழுதுட்டு இருக்கிறார். கிட்ட வந்துச்சு சிங்கம். இப்ப நடக்க போது இல்லை. அதான் டென்ஷன் வர வேண்டியது அவருக்கு, பயம் வர வேண்டியது அவருக்கு. ஆனா அவருக்கு வரல, அவருக்கு அதை பத்தி ஒழுங்கு தெரியல. ஆனா பார்க்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமா இருக்கு, பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது, பரபரப்பா இருக்கு. என்ன நடக்க போது தெரியலையே. இந்த சீரியல் பாக்குறாங்கல்ல பொம்பளைங்க முடியல, ஆம்பளைங்க தான். அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, ஒன்றும் நடக்காதுன்னு. இங்க பார்த்துருக்கக்கூடிய சகோதரிகள் அழுதுட்டு இருப்பாங்க. அங்கே அவனுக்கு என்ன ஆக போகுது தெரியல. அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும், இவ அழுதுட்டு இருப்பாக்கு வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துட்டு இவ அழுதுகிட்டு இருப்பா. அவனுக்கு திட்டவும் செய்வா. அந்த வில்லனா இருப்பான் பாருங்க, அவனை திட்டவும் செய்வாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து போவான், ஒரே காலத்தில் போயிடுவான். அவனுக்கு பகைங்கிறது ஒன்றும் கிடையாது, காசு கண்டு அவன் நடிக்கிறான். அது ஒரு இடம் நமக்கு தெரியல. ஆனாலும் கூட அதை பார்த்துட்டு ஒரே அழுக, அநியாயமா கொல்ல போறாங்க, அநியாயமா கொல்ல போறானா. பதட்டம் அவனுக்கு இல்லை, பதட்டம் பார்க்கக்கூடிய மைமூனா கதீஜா அம்மா சாவுல மீது அப்துல் காருக்கு தான் பதட்டமா இருக்கு. பதறான் இவன், என்ன நடக்க போகுது தெரியாது. பதட்டம் வர வேண்டிய ஆட்களுக்கு வரல, முன்னாடி நிற்கிறவனுக்கு வரல. ஆனா பார்க்கக்கூடியவனுக்கு பதட்டமா இருக்கு, பதறுகிறான். அடுத்து நடக்கும் போது தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் அழகாக அமைதியாக தொழுது கொண்டிருந்தாரு. பார்க்கிறவங்க பதறினாங்க, பயந்தாங்க. இப்ப அவர் அழகா தொழுதுட்டு இருந்தாரு. தொழுதுட்டு இருக்காரு சிங்கம். தொழுதுட்டு இருக்கும்போது அவரை நோக்கி வருது சிங்கம், ரொம்ப கம்பீரமா நடந்து வருது. சிங்கம் நடந்து வந்து அந்த சவுண்ட் எப்படி கேட்கும், அந்த கம்பீரமான அந்த சப்தம் வேற கேட்குது. அது அப்படியே கோபத்தோடு சினத்தோடு பயங்கரமாக உரிமை கொண்டு வருகிறது. தொழுதுகிட்டு இருந்த இவர் கிட்ட வந்து அப்படி பார்க்குது. எல்லாரும் நினைச்சாங்க அங்கிருந்தே பாஞ்சு கழுத்தை கடிச்சு குதிரையிலும் ரத்தத்தை குடிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சிங்கம் என்ன செய்துச்சு, அவரை சுத்தி ஒரு ரவுண்டு குடிச்சான். ஒண்ணுமே செய்யல, அப்படி அடங்கிடுச்சு சிங்கம். அடங்கி அவரை சுத்தி வருது. அவர் தொழுதுட்டு இருக்கிறாரு. இது அவருடைய பாதுகாவலன் மாதிரி சுற்றி சுற்றி வருகிறது. தொழுதுட்டு இருக்காரு. தொழுது முடிச்சுட்டு ஒரு அத்தகையத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கிட்ட வந்துச்சான் சிங்கம். கிட்ட வந்து அவரை முகர்ந்து பார்த்துச்சான். சாதாரணமாக செல்ல பிராணி வளர்ப்பாங்கல்ல, செல்ல பிராணி, சில பேர் நாயை கொஞ்சிக்கிட்டு இருப்பான். நாய் பிடிச்சவன் நல்லா பாதுகாக்கணும். நாயெல்லாம் செய்யக்கூடாது, வீட்டில் வளர்க்கக்கூடாது. நாயை தொடவும் கூடாது, அதை பிடிக்கவும் கூடாது, அதை வளர்க்கவும் கூடாது. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்து நாய் வாங்கலாம், நல்லா பாதுகாக்கணும். அப்ப அந்த நாயை இவன் கொஞ்சிட்டு இருக்கான். அந்த நாய் இவனை கொஞ்சுது. கிட்ட வந்து முகர்ந்து பார்க்குது இல்லையா. பாசத்திலன்னு சொல்றான், இவன் பிரியத்திலன்னு சொல்றான். நாம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி பூனையோ நாயோ நம்ம கிட்ட வந்து நமக்கு மேலே ஏறி நம்மளை முகர்ந்து பார்க்கிறது. அதே மாதிரி அந்த சிங்கம் இவர் கிட்ட வந்து இவரை முகர்ந்து பார்த்துதான், பிரியத்துல பாசத்துல பார்க்குற மாதிரி. எல்லாருக்கும் முதல்ல அவங்களுக்கு இருந்த ஆச்சரியத்தை விட இப்ப ஆச்சரியம் கூடிடுச்சு. என்னடா கடுமையான பசியில, கோர பசியில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து கடிச்சு குதறும் என்று பார்த்தால் இது வந்து அவர்கிட்ட செல்லமா விளையாடிட்டு இருக்குது. இப்னு தூலூன் அநியாயக்கார அரசன், அவனே அசந்துட்டான், தண்டிக்க நினைத்தான். ஆனால் இங்க தண்டனை நிறைவேறல. என்ன நடக்குது, ஒண்ணுமே செய்ய போயிடுச்சு. அரசன் சொன்னா முதல்ல அவரை விடுதலை பண்ணி மேல கொண்டு வாங்க, சிங்கத்தை கூட்டில் அடைச்சி அது இடத்த கொண்டு வை. ரெண்டாவது அவரை கூட்டுவா மேல. அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னா
சிங்கம் அவரை ஒன்றும் செய்யலைங்கிறது ஒரு ஆச்சரியம். அவன் கேட்டான், மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், நீங்க எவ்வளவு பெரிய மகான்னு தெரியாம போச்சு, உங்களுடைய அந்தஸ்து எனக்கு புரியாமல், உங்களுடைய பவர் எனக்கு தெரியாம, நான் தெரியாம நடந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க, முதல் விஷயம். ஆனா அப்படி சிங்கம் வரும் பொழுது, உங்க முன்னாடி சீறிக்கொண்டு வரும் பொழுது, கோபத்தோடு வரும் பொழுது, சினத்தோடு வரும் பொழுது, உங்க கல்புல நீங்க என்ன நினைச்சீங்க அதை சொல்லுங்க. உங்க கல்புல பயம் வந்துச்சா உங்களுக்கு? ஒரு பதட்டம் வந்துச்சா? கொஞ்சமாவது பதட்டம் இருந்துச்சா உங்களுக்கு? சிங்கம் வந்துருச்சே, என்ன செய்ய போகுது தெரியலையே, குறைஞ்சபட்சம் அதான் வரணுங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னா கூட சில சமயத்தில் ஒன்றும் நடக்காது, அதான் பார்த்துக்கோன்னா கூட உள்ளுக்குள்ள திக்குன்னு இருக்கும்ல, அப்படிதானங்க. போலீஸ்காரனை பார்த்தாலே திக்குன்னு இல்லை, என்ன பண்ண போறோம் தெரியல, தேவையான கடையில் கேட்பானே அப்படின்ட்டு. அப்போ திக்குன்னு இருக்குமே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருந்துச்சு? கல்புல என்ன நினைச்சீங்க? அப்போ பயம் வந்துச்சா உங்களுக்கு? பயம் வரலையேன்னு. பயம் வரலையா? பதட்டம் வரலையேன்னு. ஏன் வரல? அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காமிச்சார். அல்லாஹ் இருக்கும் பொழுது அவனது அடியானுக்கு அல்லாஹ் போதாதா, வேற யாரும் தேவையான்னு கேட்கிறாங்க. அட, உன்னுடைய எஜமான் நான் இருக்கிறேன், உன்னை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், உன்னை பாதுகாப்பதற்கு நான் போதாதா உனக்குன்னு கேட்கிறாங்க. நானும் தான் ஓதுறேன், நீங்களும் தான் ஓதிருப்பீங்க, நான் அர்த்தத்தோடு தெரிஞ்சும் ஓதுறேன், ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. அல்லாஹ் போதுமா? போதும்ல, அந்த நம்பிக்கை வரலையே. அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா, அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். எந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் போதாதான்னு கேட்கறான். போதும், அல்லாஹ் போதும் நமக்கு, வேற யாரு நமக்கு தேவை? சரி, கல்புல என்னதான் நினைச்சீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, அது அதை விட ஆச்சரியமா இருக்கு. அவர் சொன்னாராம், சிங்கம் வந்து என்ன முகந்து பார்க்குது, சிங்கத்தினுடைய எச்சில் வந்து என் உடம்புல படுது, என் ட்ரெஸ்லையும் படுது, உடம்புல வடியுது. நான் ஒரு மசாலாவை சிந்திச்சு பார்த்தேன். மசாலா சிந்திக்கிற நேரமாங்க அது. ஃபிக்ஹினுடைய ஒரு மசாலா சிந்திச்சு பார்த்தேன். என்ன மசாலா, என்னங்க மசாலா, அந்த நேரத்தை சிந்தனை பண்ணி பார்த்தீங்க. அப்ப அவர் சொன்னாரா, இது மாதிரியான சிங்கம் போன்ற வனவிலங்குகளுடைய எச்சில் சுத்தமா நஜீசா? கிதாப் இருக்குது, சுத்தமா நஜீசா கிதாப்ல வருது. அந்த மசாலா பற்றி தான் வாய் போடுது, எச்சில் வடியுது, ட்ரெஸ் எல்லாம் எச்சில் கூட்டிருச்சு, இப்ப சுத்தமா நஜீசான்னு நினைச்சதாரா? இவன் ஆளே சுத்தமா காலி பண்ண போகுது. ஆனா இவர் நினைச்சது, இந்த எச்சில் சுத்தமா நஜீசா, ஷரியத்துல ஃபிக்ஹ்ல என்ன சட்டம், அதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்னு சொன்னான். இதுதான் வலிமார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டவர்கள், யாரை கண்டும் அஞ்சாதவர்கள், எதை கண்டும் அசராதவர்கள், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்க தலையில பாம்பு விழுந்தா அங்க பேசுவாங்களா? அசருவாங்களா? அசரல, பதற்றப்படாமல் இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. மக்களுக்கு அந்த ஈமானை பிராக்டிக்கலாக உணர்த்தி காண்பித்தார்கள், விளக்கி காண்பித்தார்கள். உலகத்தை கண்டு அஞ்சாது, நீ அல்லாஹ்வை கண்டு அஞ்சு. அல்லாஹ்வை கொண்டு நீ ஈமான் கொண்டால் அவனை அன்றி அணுவும் அசையாது, அவனன்றி அணுவும் அசையாதுங்கிற நம்பிக்கைய அவங்ககிட்ட இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தினாங்க. அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. அவங்களுடைய பேச்சை கேட்டு லட்சக்கணக்கான பேர் தௌபா செய்தார்கள். வரலாற்று வருகிறது. நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் வரலாற்றில் பதிவாகிருக்கிற செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள். சிங்க சொன்ன சிங்க கதை இல்லை, அது முஹத்திஸை பற்றி உண்டான பதிவுகள் இருக்குது. ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை பற்றி உண்டான வரலாறு, அஸ்மாவுல் ரிஜாலுடைய பஹஸ் ஒன்று இருக்குது, தனி கிதாபே இருக்குது. அதுல இந்த முஹத்திஸை பற்றி உண்டான பதிவை விரிவா எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த செய்திகள் எல்லாம் குட்டி கிடக்கிறது. வழிமார்கள் நேரம் அநேகமாக தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த நேரத்தோடு கொஞ்சம் நேரம் கூடிடுச்சு. இந்த முள் எங்க நிற்கிறது தெரியுமா எனக்கு, அதனால கொஞ்சம் நேரம் கூடிடுச்சு. கொசான்னு ஆட்சி. அதனால இன்னும் அதிகமாக பேசணுங்கிற ஆசை இருந்தாலும் வீசை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் இதுவரைக்கும் கேட்டதை நாம் என்ன செய்வோம், மனசில் பதிச்சு
நம்ம பெற வேண்டிய பாடத்தையும் படிப்பினையும் பெறுவோம். என்னைக்கும் மகான்மார்களை மதிப்போம், மதித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நமக்கு மதிப்பு. அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டே இருப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டாட்டங்கள் வருவதற்கு வழி. எனவே வழிமார்களை நேசிப்பதும் கூட என்னதான், நேசிப்பதும் கூட என்னதுன்னா நீங்க அல்லாஹ்வுடைய வழியாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்தார். அந்த துவாவோடு நிறைவு செய்யறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய பிரியத்தை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, அடுத்து கேட்டாங்க உன்னை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களுடைய நேசத்தையும் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நீங்களும் நானும் அல்லாஹ்வை நேசிக்கிறோங்கிறது உண்மையா இருந்தா அல்லாஹ்வை யாரெல்லாம் நேசித்தார்களோ அந்த இறை நேசர்கள் அவர்களுடைய மஹப்பத்து வேணும். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கேட்கும்படி சொல்றாங்க, அவங்களும் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ வழிமார்களுடைய மஹப்பத்து தானா வராது, அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்முடைய செயல்பாடு அதற்கு அதை ஊக்குவிக்கணும், அதற்கு உடந்தையாக இருக்கணும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. என்னையும் உங்களை, இந்த கூட்டத்தை, இந்த மலேசிய நாட்டையும் உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மோடு சேர்ந்து இருப்பவர்களையும் இந்த நாட்டையும் நம்முடைய வீட்டையும் முழு உலகத்தையும் நோய் தொற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வேற ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானாக. நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துவானாக. நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஷிஃபாவாக்குவானாக. நம்முடைய வலிகளை அல்லாஹ் குறைப்பானாக. கிருபையுள்ள நாயன் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தொள் புரிவானாக. கிருபையுள்ள நாயனை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான தீய சக்திகள், பாசித சக்திகள், யா அல்லாஹ் அவர்களை நீ அடக்கி ஒடுக்கி அவர்களை முடக்குவாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படாமல் அவர்களை நீ முடக்குவாயாக. அவர்களை இந்த பாதிப்பு வராமல் நீ பாதுகாப்பாயாக. அந்த பாசித சக்திகளுக்கு அவர்கள் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம், நிற்கக்கூடிய எல்லா இடத்திலையும் தோல்வியை கொடுப்பாயா, இழிவை கொடுப்பாயா. விஹக்கு செய்தினா முஹம்மது வாலி செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.